ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஆர்கே. இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மேஜர் லீக் ஆயிருக்கு. அதாவது அந்த செட்டில் இருக்க ஒரு அஃபிஷியல் ஆக்டரு எக்ஸ்மேன் விசஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அலன் கம்மிங் அவர் தான் கலராக ப்ளே பண்ணுறாரு. அந்த ஆக்டர் ஓப்பனாக வந்து இன்டர்வியூவில் எக்ஸ்மேனுக்கும் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கும் ஃபைட் இருக்கும் அப்படின்னு விஷயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ்க்கும் டூமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் இருக்குமா. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்வல் டிசிலாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆக்சுவலி ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் நம்ம அலான் கம்மிங், அதாவது நம்ம க்ராடர் ஆக்டர் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. நான் வந்து 23 வருஷம் முன்னாடி இந்த கேரக்டர் ப்ளே பண்ணேன். இப்போதைக்கு திருப்பி தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சில பல ஃபைட் ஸ்டண்ட்லாம் கற்றுட்ருக்கேன். அண்ட் அந்த வகையில் நான் யாரோட ஃபிட் பண்ண போகிறான்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, நீங்கள் வந்து பெட்ரோபஸ்களோட தலையை அட்டாக் பண்ணணும் அல்லது அவரோட வேறு பாகங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க மெஷன் பண்ணதான் அவர் மெஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பெட்ரோபஸ்கெலாம் ஹிட் பண்ணோன்னா பெட்ரோபஸ்கெல்லாம் இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ரீடாக வர போகிறாரு, மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக வர போகிறாரு. ஸோ அந்த வகையில் பாசிபிளி எக்ஸ்மேன் விசஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்க போதும். நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தோம் எக்ஸ்மேன் விசஸ் அவெஞ்சர்ஸ் இருக்க போதுன்னு. ஆக்சுவலி காமிக்லேயுமே சீக்ரெட் வார்ஸில் பேட்டில் உருவாகும் போது எக்கச்சக்கமான டீம்ஸ் இருப்பாங்க. அப்போ டூம் கீழே ஒரு ஏலியனால் உருவாக்கப்பட்ட ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் ஃபுல்லாகவே ஏலியன் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ பாசிபிளி அந்த டீமாக இருக்கலாம். ஏன்னா நைட் கலருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் மாதிரி தான். ஸோ பாசிபிளி அந்த டீமுக்கும் நம்ம அவெஞ்சர்ஸ் டீமான ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் வரலாம். ஆக்சுவலி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது அப்படி இன்னொரு லீக்கோட கனெக்ட் ஆகுது. இப்போதைக்கு நம்ம ரூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் டூம் விசஸ் மேக்னெட்டோன்னு ஒரு ஃபைட்டை கரண்ட்டாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு அதை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதாவது இப்போதைக்கு என்ன பேசப்படுதுன்னா, அவங்க இப்போலாம் ரீசெண்டாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ 40 ஃபுட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வாழை எழுப்பி ஷிப்பிங் கைண்டஸ் மூலியமாக ஸோ இந்த லீக் இப்போ கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் பசப்புள்ள சும்மா இருப்பாங்களா, ஸோ ட்ரோனை பறக்கலாம் விட்டு ஸோ அந்த மூலியமாக செட் வீடியோ அண்ட் செட் லீக் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ நிறைய லீக்லாம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே வெளியே வராது, பிகாஸ் மாரில் அதை முடக்கிடுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய வாழ் மீறிலாம் லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த லீக்காக கிடச்சிருக்கு. நம்ம ரூசோ வந்து ஃபஸ்ட்டு சீனே நம்ம டாக்டர் டூம் விசஸ் மேக்னெட்டோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை சொன்னது யாருமே இல்லை கைஸ், நம்ம ரிலேபிள் ஸ்கூப்பர் மை டைம் டு சைன் எல்லாம் ஒரு முக்கியமான ஸ்கூப்பர். அவர் சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. ஸோ பாசிபிளி இது இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அவர் மெஷன் பண்ணியிருக்காரு, முதல் சீக்வன்ஸே எக்ஸ்மென்ஷனில் எல்லா அந்த எக்ஸ்மென் கேரக்டருமே காமிக் அக்யூட் சூட்டில் இருப்பாங்களாம். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு ஷட்டாக இருக்க போகுது அப்படின்னு அவர் மிஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பாசிபிளி நம்ம டாக்டர் டூம் வந்து முதல்லையே எக்ஸ்மேன் கேரக்டர்ஸை அவங்க கொல்லலாம். பாசிபிளி மிகப்பெரிய தட்டாக இருக்காங்க அப்படின்னு மியூட்டன்ஸாக அவர் முதல்லையே கொல்லலாம் அல்லது எக்ஸ்மேனை தன்னோட கீழே கொண்டு வரலாம், கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். காமெடியாக நடந்திருக்கு. பல எக்ஸ்மேன் கேரக்டரை நம்ம டூம் வந்து அவரோட கீழே வச்சுருப்பார். ஸோ பாசிபிளி கீழே கொண்டு வரலாம். அண்ட் இது வந்து அந்த எக்ஸ்மேனுக்கும் அண்ட் இப்போதைக்கு இருக்கிற நியூ அவெஞ்சர்ஸுக்குமே ஒரு குட்டி ஃபைட்டாக கொண்டு வரலாம். ப்ளஸ் நம்ம கெஸ் பண்ணியிருந்தால் என்ன எக்ஸ்மேனுக்கும் அவெஞ்சர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஃபைட்டு வரும்னு. ஸோ பாசிபிளி அதை வந்து இவங்க இப்படி ப்ளே பண்ணலாம். ஸோ டேட்டா ஃபிட் பண்ணாமல் டூம்கே ஒரு டீம் வந்து நம்ம அவெஞ்சர்ஸை ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஈஸியாக கொண்டு போகலாம். பிகாஸ் பார்த்துருப்பீங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தண்டர்போல்ட்ஸ்லேயே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அஃபிஷியலாக நம்ம யூனிவர்ஸுக்கு வந்துட்டாங்க. டெக்னிக்கலி அவங்க யூனிவர்ஸுக்கு வந்தாலே அவங்களுமே அவங்க ஒரு அவெஞ்சர்ஸ் தான். ஸோ நிச்சயமாக ஒரு குட்டி அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேனை நம்ம ரூசோ எடுக்க பார்க்க நினைக்கிறேன். இந்த லீக் ஒரு மிகப்பெரிய லீக். இந்த ஆக்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டு சில படம் செட் லீக்கில் மேக்னெட்டோ விசஸ் டூம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சும்மா கிடையாது, நிச்சயமாக நம்ம அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மேனுக்கும் மிகப்பெரிய ஃபைட் வரப்போகுது. மேபி இது மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ லூசோஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் நிச்சயமாக அவங்க ஆசை பண்ணிகிட்டு இருக்காங்க. செட் லீக்கே தரமாக இருக்குன்னு வச்சு பாருங்கள் படம் எந்த மாதிரி இருக்குன்னு. நிச்சயமாக நான் இந்த ஒரு மிகப்பெரிய லீக் கைஸ் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ வீடியோ ஷார்ட்டாக தான் நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட மறக்காமல் தாட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்மேனுக்கும் அவெஞ்சர்ஸ்க்கும் ஃபைட் வந்தால் எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஆசை வீடியோ பார்க்குறேன். அண்டில் பாய்.